வேலூர் மாவட்டம் உடுக்கத்துறை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்தான் 28 வயதான இளம்பெண். இவருக்கும் குடியத்தம் பகுதியை சேர்ந்த வாலிபருக்கும் 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. 2015ஆம் ஆண்டு தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரை பார்க்க வேப்பங்குப்பத்திற்கு அந்த இளம்பெண் வந்துள்ளார். அப்போது அவரது வீட்டின் எதிரே உள்ள காலிமனையில் கிரிக்கெட் விளையாடு வரும் அதே பகுதியை சேர்ந்த முஜாமின் வயது 29 என்புடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து இருவரும் வீட்டில் யாரும் இல்லாத போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இது அந்த பெண்ணின் கணவருக்கு தெரிந்துள்ளது. இதனால் தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. இதையடுத்து இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு முஜாமினிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு அவரோ, நாம் இருவரும் உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்துள்ளேன். நீ உனது கணவரை விவாகரத்து செய்தால்தான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன். அதன் பின்னர் தான் இந்த வீடியோவையும் அளிப்பேன். இல்லாவிட்டால் இதை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மிரட்டியிருக்கிறார். இதையடுத்து அந்த பெண் தனது கணவரை விவாகரத்தும் செய்துள்ளார். அதன் பிறகு முஜாமினும் அந்த இளம்பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே சில காலம் சேர்ந்து வாழ்ந்தும் உள்ளனர். இந்த நிலையில்தான் முஜாமின் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாக அந்த இளம்பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து வேலூர் அனைத்து மகளிர் போலீசில் அந்த இளம்பெண் நேற்று புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறார்கள்.